தீய சக்தி, தூய சக்தி இதெல்லாம் தேர்தல் பரப்புரைக்கான பிரயோகங்கள். கலைஞர் ஆட்சி மைனாரிட்டி அரசு என ஜெயலலிதாவால் கிண்டலடிக்கப்பட்ட ஒரு ஆட்சி. ஆனால் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளை அவர் அந்த 98 உறுப்பினர்களுடைய ஓட்டுநர். ஏன்னா நிச்சயமாக அதிமுக என்பது முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு கட்சி. அது அவ்வளவு எளிதாகலாம் உடையிறதுன்றது சாத்தியம் இல்லை. 2 கட்சியும் இணைஞ்ச ஆட்சி அமைச்சர் என்ன அப்படின்னு ராஜீவ்காந்தி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி மீடியால பேசுறார். யாரும் திராவிட முன்னேற்ற கழக தரப்பிலிருந்து மறுக்கவில்லை என்பது மிக முக்கியமான செய்தி. நிச்சயமா அப்ப கவர்னர் தள்ளி போட்டது ஏன் அப்படின்னா வேறு சிலருக்கு வாய்ப்பளிப்பதற்காகத்தான் தள்ளி போட்டது. ஆனா கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சி வர முடியுது, கர்நாடகாவில் வர முடியுது, ஆந்திராவில் வர முடியுது, நாங்கள் ஏன் தமிழ்நாட்டில் முயற்சிக்க கூடாது என்பதுதான் அவருடைய கவலையாக இருக்கிறது ஒழிய தன்னுடைய போக்குக்கு இணங்க மறுத்தால் ஒன்றிய பாஜக அரசு இந்த அரசுக்கு நெருக்கடி கொடுக்கும். விடியல் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் சமகாலத்தில் நடக்கக்கூடிய இந்திய அளவிலும் தமிழ்நாட்டு அளவிலும் நடக்கக்கூடிய அரசியல் விஷயங்கள் குறித்து தொடர்ச்சியாக பகுப்பாய்வு செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் ஒரு புதிய ஆட்சி தமிழ்நாட்டில் யாரும் எதிர்பாராத ஒரு ஆட்சி அமைந்திருக்கிறது. அமைந்து ஒரு 5 நாட்கள், பதவியேற்ற 5 நாட்கள் ஆகிறது. அதற்குள்ளாக நிறைய விமர்சனங்கள், நிறைய எதிர்பார்ப்புகள், நிறைய பரப்புரைகள், பொய் பரப்புரைகளும் இருப்பதாக சொல்கிறார்கள். இப்படி பரபரப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே ஒரு வரலாற்று தொடர்ச்சியான 1967 ஒரு திராவிட கட்சிகளின் ஆட்சி தான் இங்கிருந்து இருக்கிறது. ஆனால் அந்த திராவிட கட்சியின் நீட்சி என்றது ஒரு பக்கம் சொல்லிக் கொண்டிருக்க அதே நேரத்தில் திராவிட கட்சிகளின் ஆட்சி அதிகாரம் ஒளிந்து விட்டது என்று இன்னொரு பக்கம் பரப்புரையை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழலில் நாம் இது குறித்தெல்லாம் தெளிவாகி கொள்வதற்காகவும் இது குறித்து ஆய்வு செய்வதற்காகவும் அமைந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான புதிய ஆட்சி குறித்து ஒரு பகுப்பாய்வு செய்வதற்காக நம்மோடு தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி மாலைமாவின் தலைமை குழு உறுப்பினர் தோழர் மீதா பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் தோழர். வணக்கம். விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி அமைந்து 5 நாட்கள் நிறைவுற்றது. அதுல 3 நாட்கள் சட்டப்பேரவை நடந்திருக்குது. புதிய நபர்கள் ஆட்சியை பொறுப்பேற்றிருக்காங்க. இந்த முதல் தீர்மானத்தின் பேர்ல பேசியிருக்காங்க. இந்த ஆட்சி எப்படி இருக்கணுங்கிறத குறித்து எதிர்கட்சிகளும், இந்த ஆட்சி எப்படி இருக்கும் என்பது குறித்து விஜயும் பேசியிருக்காங்க. இது குறித்து இந்த கடந்த 5 நாட்கள் குறித்து உங்களுடைய பார்வை என்ன? இந்த ஆட்சி எப்படி போக போகிறது என்ற திசை வழி என்ன ஒரு தொடக்கம், இந்த கிக் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இந்த வண்டியோட கிக் ஸ்டார்ட்ல வரக்கூடிய சத்தத்திலேயே இந்த வண்டி எப்படி பயணிக்க போகுதுங்கிறது சொல்லுவாங்க. அது போன்று இந்த கிக் ஸ்டார்ட், இந்த ஆட்சி அதிகார தொடக்கத்திலிருந்து உங்களுக்கு காமிக்கக்கூடிய சமிகைகள், அது குறித்தான உங்களுடைய மதிப்பீடுகள் என்ன? ஒரு ஆட்சியை அவதானிக்க 5 நாட்கள் என்பது முதலில் போதுமானதல்ல. இது ஒரு தகவல். நாம் வெயிட் அண்ட் சீ என்பது போல காத்திருக்கணும். அதுவும் ஜோசப் விஜயால் தலைமை தாங்கப்படுகிற இந்த அரசு, இவர் முதல்வராக பொறுப்பேற்பதற்கு பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய ஒரு நெருக்கடி என்பது ஓடிட்டு இருந்த நேரம். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சிகளுடைய விடுதலை சிறுத்தைகள், சிபிஐ, சிபிஎம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்த 4 அமைப்புகளுடைய ஆதரவில் இந்த அரசு தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க முடிவெடுத்தது. சட்டமன்றத்தில் எதிர்பாராத விதமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு 25 பேர் கூடுதலாக வாக்களித்திருக்கிறார்கள். அதன் விளைவு 144. முதலமைச்சருடைய பலம் என்று சொன்னால், தோல்வியடைந்த முன்னாள் முதலமைச்சரை போய் சந்தித்தது, பிற எதிர்கட்சி ஆதரவு தந்த ஆதரவு தராத கட்சிகளை சந்தித்தது, பாஜக கூட்டணி கட்சிகளை தவிர. அதுவும் இறுதி நாளில் தனக்கு ஆதரவு தருவதற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து வெளியே வந்த சி.வி. சண்முகத்தினுடைய வீட்டுக்கு சென்றது என்பதுதான் கூடுதல் தகவல்.
இந்த சம்பவங்கள் எல்லாம் எதை காட்டுகிறது என்றால், வெளிப்படையாக ஆதரவு கேட்ட விடுதலை சிறுத்தைகள், சிபிஐ, சிபிஎம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இவர் வெளிப்படையாக ஆதரவு கேட்காமல் நடந்தது அப்படின்னு சொன்னா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இவங்களை ஆதரிச்சது, 25 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இவர் ஆதரிச்சது. இது இவர் வருங்காலத்துல இந்த 8 பேரை நம்பி, ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்த இந்த 8 பேரை நம்பி தொடர்ந்து ஆட்சி நடத்த முடியாது என்ற அவர் கருதுகிறார். எனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளே பதவி தருவது குறித்து, அமைச்சர் பதவி குறித்து பேரங்கள் பேசப்பட்டு, அது 25 பேர், இன்னைக்கு 30ன்னு சொன்னாங்க, ஆனா சட்டமன்றத்தில் 25 பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. இது அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை தங்களை நோக்கி பணத்தின் மூலமாகவோ பதவியின் மூலமாகவோ இவர்கள் அணி சேர்க்கையை அல்லது விலைக்கு வாங்குகிற குதிரை பேரத்தை நடத்துபவர்கள் தான் என்பது வெளி உலகத்திற்கு தெரிந்திருக்கிறது. இது ஆட்சி அமைக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் மாண்பு, அரசியல் நாகரிகம், இப்படி பல விஷயங்களை சொல்லலாம். இது குறித்த குணாம்சத்தை வெளிப்படுத்தியிருக்கு. 1. 2வது, அமைச்சர்களில் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றிருக்கிறாங்க. ஆனா அவங்க யாரும் இன்னமும் எந்த இலாக்காக்களும் ஒப்படைக்கப்படலை. இன்னமும் அப்படியே அலூஃபாலாம் இருக்கிறாங்க. முதலமைச்சரை பொறுத்தளவு அவருக்கான அரசியல் தனி அதிகாரியாக அவருடைய நெருக்கமான வழிகாட்டக்கூடிய ஜோசியர் ஒருவரை நியமித்தார். அதற்கு சட்டமன்றத்திற்கு வெளியிருந்து மிக கடுமையான எதிர்ப்பு. சட்டமன்றத்திற்கு உள்ளேயே கட்சிகள், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், பிரேமலதா உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள், வன்னி அரசு, இவர்கள் உள்ளிட்ட எல்லோருமே அதை சட்டமன்றத்திற்குள்ளும் எதிர்த்தார்கள். பிரேமலதாவுடைய எதிர்ப்பு மிக கடுமையாக இருந்தது. அதனுடைய விளைவு அதிலிருந்து பின்வாங்க வேண்டிய ஒரு அவசியம் விஜய்க்கு ஏற்பட்டது. இவர் முன்ன எதையும் அமலாக்க தொடங்குவார், ஒரு நெருக்கடியோ எதிர்ப்பே வறுமையானால் அவர் பின்வாங்குவார் அப்படின்றதற்கான ஒரு குண வெளிப்பாடு. அதே போல மகளிர் தொகை, உரிமை தொகை 15ஆம் தேதி, ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி வரவு வைக்கப்படும். எனக்கு அவகாசம் தேவை, அதுல மறுசீரமைப்பு பண்ண போறேன் என பேசிக்கொண்டிருந்தார். நேற்று வரை அவர் அறிவிச்சிட்டு இருந்தார். வந்த நெருக்கடி, பெண்கள் மத்தியிலிருந்து எதிர்பார்ப்பு, முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய வேண்டுகோள், என்ன மறுசீரமைப்பு, 15ஆம் தேதி வரவு வைக்கணும் அப்படின்னு சொன்ன அந்த செய்தியினுடைய விளைவு இன்று 15ஆம் தேதி அந்த மகளிர் உரிமை தொகை என்பது வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அவர் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் என்பது ஒரு பக்கம், அதே நேரம் அவர் போக்குல செயல்பட முயற்சி செய்தாலும் நெருக்கடிக்கு ஆளாகும் பொழுது அவர் பின்வாங்குகிறார் என்பது புரிகிறது. இது நமக்கு புதுசு இல்லை. கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 8 மணி நேர வேலையை 12 மணி நேர வேலையாக அறிவித்தது. இதே நெருக்கடிகளும் எதிர்ப்புகளும் வரும் பொழுது பின்வாங்கியது. அதுபோல பின்வாங்குகிற மனோபாவம் என்பது முதலமைச்சர் ஜோசப் விஜயிடம் இருக்கிறது என்பது நமக்கு தெரிகிறது. இந்த 5 நாளில் வெளிப்பட்டிருக்கிற விவகாரங்கள் இப்பொழுது IAS, IPS இவர்கள் எல்லாம் அவருக்கு ஏற்றவாறு பொருத்தமான இடங்களிலே மாற்றி அமர வைப்பது என்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்.
வேற ஒன்றும் இந்த 5 நாளுக்குள்ள பெருசா நடந்த மாதிரி தெரியல. நான் நினைவுபடுத்தி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க ஏதாவது நான் விட்டு போய் நினைவுபடுத்தினீங்கன்னா அது குறித்து நான் சொல்றேன். இது என்ன இப்ப வந்து திசையை சொல்லுது அப்படின்னா, இது என்ன திசையை சொல்லுது இந்த 5 நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒற்றை தனிமனிதனாக அவரை முன்னிறுத்துகிற ஒரு ஆட்சி நடக்கும் என்பது. ஏன்னா இந்த 5 நாள்ல 9 பேருக்கான இலாக்கா இன்னும் ஒதுக்கப்படலை. அதுல சில பிரச்சனை இருக்கு. 5 காங்கிரஸ்காரர்களுக்கு வர்றவங்களுக்கு 2 அமைச்சர் கொடுக்கறது, அது என்ன இலாக்காவா ஒதுக்க போறாங்க. 25 பேர் அதிமுக இருந்து வராங்க, அவங்களுக்கு என்ன இலாக்கா ஒதுக்குறது. இப்படிலாம் யோசிக்கிறதுனால இலாக்கா ஒதுக்குவதில் தாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரியுது. ஸோ மைனாரிட்டி கவர்மெண்ட் என்கிற முறையில் ஒரு தடுமாற்றம் இருக்குது. அப்ப கொஞ்சம் பெரும்பான்மையாக இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்த இந்த 4 அமைப்புகளுடைய ஆதரவு மட்டுமல்ல, அது எப்ப வேணாலும் செக் வைக்கலாம். தன் இஷ்டம் போல எதையாவது அவர் செய்ய முயற்சித்தால், அல்லது பாஜக அரசு இப்பயே ஒரு நெருக்கடி கொடுக்குது. பிஎம் ஸ்ரீ திட்டத்திற்கு கெடு விதிச்சிருக்கோம், நீங்க அமலாக்கணும், மும்மொழி திட்டத்தை அமலாக்கணும்னு ஒரு நெருக்கடியை கொடுக்குது. அதுக்கு இவர் இசைந்தால் இந்த 8 பேருடைய ஆதரவு என்ன ஆகும்? நாளைக்கு தேசிய கல்விக் கொள்கை சம்பந்தமாக, வேறு விஷயங்கள் சம்பந்தமாக ஒன்றிய அரசு இது குறித்து விரிவா பேசுவோம் தோழர். இப்ப வந்து குதிரை பேரம்னு சொன்னீங்க. ஏற்கனவே வந்து பல்லாண்டு காலமாக இந்த அரசியல்ல தேர்தல் அரசியல்ல வந்து பழந்தின்னு கொட்ட போட்டவர்கள் வந்து குதிரை பேரம் பேசுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு. ஆனால் வந்து இப்ப புதிதாக அமைந்திருக்கக்கூடியவர்கள் நாங்க வந்து தூய சக்தின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர்களும் இந்த குதிரை பேரத்துல வந்து ஈடுபடுறாங்களா, அப்பட்டமா ஈடுபடுறாங்களா? இது வந்து ஒரு நாகரிகம் கருதி அரசியல் நாகரிகம், ஒரு புதிய ஆட்சி, நாங்கள் புதிய அரசியல் நாகரிகத்தை இந்த தமிழ்நாட்டிற்கு சொல்லித்தரப் போகிறோம் என்ற எல்லாம் வந்து சவடால் விட்டுக்கிட்டுதான் ஸ்டாலின் தொடங்கி சீமான் தொடங்கி தன்னை வந்து கடுமையாக விமர்சித்த சீமான் தொடங்கி எல்லாரையும் போய் பார்த்திருக்காங்க. அந்த வந்து போய் பார்த்ததை வந்து குதிரை பேரம்னுட்டு எப்படி நம்ம வரையறுக்க முடியும்? தீய சக்தி, தூய சக்தி இதெல்லாம் தேர்தல் பரப்புரைக்கான பிரயோகங்கள், சொற்பிரயோகங்கள் தான். ஆட்சியை கைப்பற்ற நினைக்கிற எந்த ஒரு அரசியல் கட்சியும், ஒரு கார்ப்பரேட் பின்னணியில இருக்கக்கூடிய ஆளுவர்க்கு ஆதரவு கட்சிகள், விஜய் ஒண்ணு ஆளுவர்க்கு ஆதரவு கட்சியெல்லாம் இருக்க முடியாது. அது ஆதரவு இருப்பதால் தான் இன்றைக்கு அவரால் ஆட்சியை பிடிக்க முடியுது. அதனால தேர்தல் சொற்பிரயோகங்களை நம்ம அப்படியே பிடிச்சிட்டு தொங்க வேண்டிய அவசியம் இல்லை. அனைத்து அரசியல் கட்சிகளுமே இது போன்ற தில்லுமுள்ளு வேலைகள், பிற கட்சிகளை உடைச்சு மைனாரிட்டி ஆகும் பட்சத்துல, கடந்த கால அனுபவம் ஒண்ணு இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் ஆட்சி மைனாரிட்டி அரசு என ஜெயலலிதாவால் கிண்டலடிக்கப்பட்ட ஒரு ஆட்சி. ஆனா கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளை அவர் அந்த 98 உறுப்பினர்களுடைய ஓட்டுநர். பெரிய நெருக்கடி எதுவும் வந்துடல. அதுபோல 108 வச்சு இவர் ஓட்டலாம். இருந்தாலும் ஒரு நிரந்தர, அவர் எங்கிட்டு பார்த்தாலும் அவருக்கு எதிரி இருக்கிறாங்கன்னு அவர் கருதுறார். சமீப தேர்தல் நெருங்க பாஜகவும் இவருக்கு நெருக்கடி கொடுக்கிற கட்சியாக மாறி இருக்கு. அந்த அடிப்படையில பார்க்கும்போது இவர் தனக்கான நிரந்தர ஆதரவை உருவாக்குவதற்கு அதிமுகவை இவர் உடைக்கிறாரா, அல்லது இவருக்கு சாதகமாக வேறு யாராவது உடைத்து கொடுக்கிறார்களா என்பது நமக்கு கேள்வி எழுப்ப வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு. ஏன்னா நிச்சயமாக அதிமுக என்பது முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு கட்சி. அது அவ்வளவு எளிதாகலாம் உடையிறதுன்றது சாத்தியம் இல்லை. வெறும் பதவிக்காகலாம் உடைஞ்சாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இதற்கு பின்னணி என்ன இருக்கு என்பது போக போகதான் தெரியும். 5 நாட்கள் தான் ஆகுது. அதிமுகவினுடைய தலைமை எல்லாரையும் நான் நீக்கிட்டேன், 25 பேரையும் நீக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்படிலாம் நீக்கிறதுக்கு உரிமை இல்லைன்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அது சம்பந்தமா கூட அப்புறம் பேசலாம். இதை செய்ய வைத்த இந்த பின்னணின்னு சொன்ன இடத்துல வந்து கிட்டத்தட்ட வந்து 3 தடவை வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு கடிதம் கொடுத்தாரு ஆளுநர்கிட்ட. ஆனா வந்து ஆளுநர் வந்து தொடர்ச்சியா வந்து அழைக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு சம்பந்தமே இல்லாம நிறைய சஜஷன்ஸ் எல்லாம் இது பண்ணாங்க.
எந்த ஆட்சி அதிகாரத்தை நோக்கி கோராத, ஆட்சி அமைப்பதற்கு கோராத திமுகவும் அதிமுகவும் கூட கோரலாம் என்ற சஜஷன்லாம் கூட கொடுத்தாரு. இதுக்கு பின்புலமா என்ன இருக்கு? அந்த ஆட்சியை வந்து உடனடியா அமைக்க விடாமல் காலம் தாழ்த்துவதற்கு பின்புலமா, ஆளுநருக்கு பின்புலமா யார் இருந்திருப்பா? கையில இருக்க வெண்ணெய்க்கு கண்ணாடி தேவையில்லை. நிச்சயமாக ஆளுநருக்கு பின்னாடி யாரு இருக்கிறா? ஆளுநரே யாரு? ஆளுநருடைய அரசியல் பின்னணி என்ன? ஆளுநருக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு? இதெல்லாம் ரொம்ப வெளிப்படையா தெரிஞ்ச விஷயம். ஆளுநருடைய வேலை ஆட்சி அமைக்க கடிதம் கொடுக்குறீங்களா? எவ்வளவு நாள்ல நீங்க உங்க மெஜாரிட்டியை நிரூபிக்கிறீங்க? சட்டமன்றத்தை கூட்டுங்க, சட்டமன்றத்துல நிரூபிங்க. இந்த ஒற்றை வார்த்தையை சொல்லிட்டு கடிதத்தை வாங்கிட்டு அக்செப்டன்ஸ் கொடுக்கிறது, இது மட்டும்தான் ஆளுநருடைய வேலை. அதை தாண்டி நீங்க ஆயிரம் இவங்க சைட்ல பிரச்சனைகள் இருக்கலாம். 5 பேர் காங்கிரஸ் ஆதரவோட கொடுத்தது என்றெல்லாம் விவாதிக்கப்படுது மீடியால. அப்படி சொன்னதுனால அப்ப மற்ற ஆட்கள் ஆதரவு கொண்டு வாங்க, 118 கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் இந்த கதையெல்லாம் வேணாம். அவர் ஒத்துக்கொண்டு சட்டமன்றத்தில் நீங்கள் பெரும்பான்மையை நிரூபியுங்கள், இது மட்டும்தான் அவர் சொல்ல வேண்டிய தேவை. இதை தாண்டி நீங்க இப்ப பட்டியலை கொண்டு வாங்க, ஆட்கள் எல்லாம் கொண்டாந்து நிறுத்துங்க, இல்லைன்னா ஆட்சி அமைக்க முடியாது, நான் உங்களை கூப்பிட முடியாது, நான் வேற யாராவது கூப்பிட்டுருவேன், திமுகவும் அதிமுகவும் ஆட்சி அமைக்கலாம்னு ஆலோசனை சொல்றது, இது வெறும் ஆலோசனை இல்லை என்பது இன்னைக்கு அப்பட்டமாக வெளியே வந்துருச்சு. இது வெறும் கவர்னருடைய ஆலோசனை அல்ல. அதிமுக எடப்பாடியை முதலமைச்சரா முன்னிறுத்தி திமுக ஆதரிப்பது என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பேபி முதல்ல வெளிப்படுத்தினாரு. இப்ப CV சண்முகம் வரை அது பேசப்படுது. இன்னைக்கு கூட நீங்க மீடியால பாத்தீங்கன்னா ராஜீவ்காந்தி திராவிட இயக்கமே ஒழிச்சிருவோம், திராவிட இயக்கமே இல்லை அப்படின்னு பேசிட்டு இருக்கிற காலத்துல 2 கட்சியும் இணைஞ்ச ஆட்சி அமைச்சதான் என்ன அப்படின்னு ராஜீவ்காந்தி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி மீடியால பேசுறார். யாரும் திராவிட முன்னேற்ற கழக தரப்பிலிருந்து மறுக்கவில்லை என்பது மிக முக்கியமான செய்தி. நிச்சயமா. அப்ப கவர்னர் தள்ளி தள்ளி போட்டது ஏன் அப்படின்னா வேறு சிலருக்கு வாய்ப்பளிப்பதற்காகத்தான் தள்ளி தள்ளி போட்டது. பேரங்கள் பேசுவதற்கு. சொல்லுங்க. திமுகவுக்கும் வாய்ப்பளிக்கிறதுக்காண்டியே கவர்னர் பண்ணாருன்னு தெரியுங்களா? அதிமுகவுக்கும் வாய்ப்பளிக்கிறது, திமுக அதை ஆதரிப்பது. அதான் திமுக ஆட்சி கூப்பிடுறதா ஐடியா இல்லை. அதிமுக ஆட்சி அமைக்கிறது, திமுக ஆதரிக்கிறது. இந்த வாய்ப்பை கொடுக்கறதுன்றது இது யாரோட பின்னணியா இருக்கும் அப்படின்றது இருக்கு இல்லையா? அதிமுக ஆட்சி அமைக்கிறது தான் யாருடைய பின்னணி இருக்கும், அவங்க என்ன கூட்டணியில இருக்கிறாங்க, எந்த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டு, எந்த பிடி, இதெல்லாம் ரொம்ப வெளிப்படையா தெரிஞ்ச விஷயம். இன்னைக்கு வெளியே வந்துருக்கு. அப்படி அதிமுகவை திமுக ஆதரிக்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துச்சுன்னா அது வருங்கால ஒரு அரசியல் வரலாற்றுல என்னவா இருக்கும்? வருங்காலத்துல திராவிட இயக்க ரெண்டும் ஒன்னா சேர்ந்துருச்சு அப்படின்ற அது எவ்வளவு நாளைக்கு ஓடுன்றது அது அப்புறம், அது ஒரு கேள்வி. மிக எளிதாயிரும் விஜய்க்கு அரசியல் செய்வது என்பது. விஜய்க்கு அரசியல் செய்வது என்பது மிக எளிதாயிரும். அது பிஜேபியினுடைய பேக்ரவுண்ட்ல தான் அது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்மை போன்ற மாற்று அரசியலை சிந்திக்கிற இடதுசாரிகளுக்கும் அது வாய்ப்பாயிரும் அப்படின்னு நான் கருதுறேன். அப்படி ஒன்று நடக்குமே. ஆனால் விஜய்க்கு மட்டும் இல்லை, எல்லாமே 3 டைமென்ஷன்லயே பார்க்கக்கூடாது. திமுக, அதிமுக, விஜய் அப்படின்னு பார்க்கறத விட அது இடதுசாரிகளுக்கு மாற்று அரசியலை உருவாக்க வேண்டும் என கருதக்கூடிய பாசிச எதிர்ப்பு மையத்தை உருவாக்குவதற்கான முயற்சியில இருக்கிற நம்மை போன்றவர்களுக்கும் கூட வாய்ப்பளிச்சு. திராவிட இயக்கம்னு ஒண்ணு உண்மையிலேயே அவங்க சொல்ற மாதிரி இல்லாம போகும். ஏன்னா அதிமுகவை திராவிட இயக்கம் சொல்லிக்கிட்டு அதிமுகவும் ஆதரிச்சு திமுக போய் ஆதரிக்கிறது அப்படின்னு ஒண்ணு நடந்திருக்குமே. ஆனால் யாருமே மறுக்கல, இன்னைக்கு வரை யாரும் மறுக்கல. விஜய் ஒரு அசைக்க முடியாத சக்தி, ஒரு மாபெரும், அதாவது அவர்கள் சொல்வது போன்ற ஒரு மிகப்பெரிய அலை, மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஒரு சக்தின்னுட்டு இவங்களே அங்கீகரிக்கிற மாதிரி ஆயிடுமே. முதல் செய்தி அது அலை கிடையாது.
அலைனா ஒரு 200 சீட்டாவது ஜெயிக்கணும். 108 பற்றாக்குறை சீட்டெல்லாம் ஜெயிக்க முடியாது. கடந்த காலங்கள்ல அலையெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இந்திரா அவரே காந்தி அலை, சொல்லியிருக்காரு எம்ஜி. அவரே சொல்லியிருக்காரு குழந்தைகளின் தயவால் தான் ஜெயிச்சேங்கிற மாதிரி. நண்பா நம்பி வெறும் குழந்தைகள் தயவெல்லாம் கிடையாது. குழந்தைகள் கெஞ்சுறாங்கன்றதுக்காக பெரியவங்க அப்படியே கேட்டுட்டு போய் ஓட்டு போடுறதெல்லாம் கிடையாது. அது சில வீடுகள்ல நடந்திருக்கும். குழந்தைங்களை சமாதானப்படுத்திட்டு பெரியவங்க யாருக்கு போடணுமோ போட்டிருக்கிறாங்க. நீங்க இப்ப இருக்கிற வாக்கு சதவீதத்தை பாத்தீங்கன்னா, தாவேகா பெற்றிருக்கிற வாக்கு சதவீதம் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டினீங்கன்னு வச்சுக்காங்க. கூட்டினீங்கன்னா தாவேகாவை விட கூடுதல் சதவீதம். அப்ப அலை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி நீங்க கூட்டுனீங்கன்னா 2 கட்சியும் மிச்சம் இருக்கிற அந்த 3 பிரதான கட்சிகள்ல, சரி நாம் தமிழர் 3% தானே, அது ஒரு பெரிய பொருட்டை எடுத்துக்கலைன்னா கூட அந்த முனையும் சேர்த்தீங்கன்னா கூட தாவேகாவை விட கூடுதல் சதவிகிதம் வாக்களிக்காதவர்கள், தாவேகாவுக்கு வாக்களிக்காதவர்கள் இருக்கிறாங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால இது ஒரு அலையெல்லாம் இல்லை. உதயநிதி கூட சட்டமன்றத்துல பதிவு பண்ணாரு. நிறைய பேர் பதிவு பண்றாங்க. புதிய வாக்காளர்கள், இளம் வாக்காளர்கள் பங்கெடுத்திருக்கிறாங்க. புதிய வாக்காளர்கள் பங்கெடுத்திருக்கிறாங்க. பெண்கள் விஜய் மேல ஒரு கிரேஸ் இருக்கு, உருவாயிருக்கு. நடிகர் என்பதாலும் அவருக்கு ஏன் கொடுக்க கூடாது? இன்னொன்னு, ஏற்கனவே இருக்கிற மாறி மாறி ஆட்சி அமைக்கிற திராவிட கட்சிகள் மீது ஒரு சலிப்பும் இருக்கு. சலிப்பும் அதிருப்தியும் இருக்குன்றது உண்மை. அது இல்லைன்னா சொல்லிட முடியாது. குறுநில மன்னர்கள் மாதிரி அமைச்சர்களுடைய நடவடிக்கை, அதாவது அமைச்சர்கள் பெரும்பாலும் காலி. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா சதவிகித வாக்கு என்பது, விஜய் பெற்றிருக்கிற சதவீத வாக்கு என்பது ஒரு அலைக்கான வாக்கு அல்ல. அப்படி அலை அடிச்சிருந்தா திமுக 2வதாக அவங்க பெற்றிருக்கிற சதவீதம், அதிமுக பெற்றிருக்கிற சதவீதம், அவங்களுடைய வாக்கு வங்கி அவங்க வச்சிருக்கிறாங்க. இந்த நடு வாக்கு இருக்கு இல்லையா, திமுகவை ஜெயிக்க வைக்கிற இல்லாட்டி அதிமுகவை ஜெயிக்க வைக்கிற ஒரு வாக்கு வங்கி இருக்கு இல்லையா, பொதுவான வாக்கு, அது விஜய்க்கு தான் சொல்லிட்டு போயிருக்கு. புதிய வாக்காளர்களுடைய வாக்கு விஜய்க்கு போயிருக்கு. வாக்குரிமையே இல்லாதவர்கள் இன்னைக்கு வாக்கு கேட்டிருக்காங்க. கீழே 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய இளம் பிள்ளைகள், குழந்தைங்க தெரு தெருவா நானும் பாக்குறேன். விஜயண்ணா ஓட்டு போடுங்க அப்படின்னு. அவனுக்கு ஓட்டுனா என்னன்னு தெரியாது, தேர்தல்னா என்னன்னு தெரியாது. விஜய் ஜெயிக்கணும், பாலிடிக்ஸ் எல்லாம் இல்ல, விஜய் ஜெயிக்கணும், விஜயண்ணா ஜெயிக்கணும், விசில் ஜெயிக்கணும். இந்த 2 செய்தி விஜய் இந்த அது நிறைய பரவலா பார்க்க முடியுது. இப்ப ஒரு முக்கியமான விவாத பொருளா ஒண்ணு மாறி இருக்கு. தொடக்கத்துல இருந்து அந்த விசிகா, சிபிஐ, சிபிஎம் இவர்கள்லாம் ஆதரவு கொடுக்கும்போது அது ஒரு விவாத பொருளா மாறினுச்சு. இவர்கள் ஆதரவு கொடுப்பது சரியா என்ப கேள்வி. ஆதரவு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தரப்பும், ஆதரவு கொடுக்க கூடாது என்ற ஒரு தரப்பும், வெளியிலிருந்து வெளிநடப்பு செய்ய வேண்டும், இப்படி பல்வேறு சஜஷன்ஸ் ஆனா அது ஒரு விவாதம் ஆனிச்சு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 2 விஷயம் நான் ஏற்கனவே சொன்னேன். 98 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு ஒரு மைனாரிட்டி அரசை திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தி முடித்திருக்கிறது கடந்த காலத்துல. கலைஞர் ஆட்சி, வாஜ்பாய் ஆட்சியும் பாத்தீங்கன்னா மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். அப்போ ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் நடக்குமா, நீடிக்குமான்னா நீடிக்கும். அப்படிலாம் நீடிக்காதுன்னு சொல்ல முடியாது. இது முதலில் ஒரு செய்தி. 2வது, ஆதரவு பற்றிய 2 கருத்து. 1, இந்த தேர்தலில் எதை சொல்லி வாக்கு கேட்டு வெற்றி பெற்றார்களோ அவர்கள் அந்த வாக்காளர்களுக்கு நேர்மையாக இல்லை என்பது ஒரு தரப்பு வாதம். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்ற 4-2-8 சட்டமன்ற உறுப்பினர்கள், இவர்கள் வாக்களிப்பது, ஆதரிப்பது சரியா தப்பா? சரி, அதிமுக இருந்து 25 பேர் வெளியேறி சட்டமன்றத்தில் வெளிப்படையாக ஆதரித்தது சரியா தப்பா? இந்த காமராஜ் 1 ஓட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து நேற்று இன்றும் எதிர்ப்பேன், நான் என்றும் ஆதரிப்பேன், நாளையும் ஆதரிப்பேன், நாளை மறுநாளும் ஆதரிப்பேன்ற ஸ்டேட்மெண்ட், இவைகள் எல்லாத்தையும் நீங்க பார்க்கும்போது இந்த தேர்தலை ஒட்டி
கட்சிகள் சிதறுது, கூட்டணிகள் சிதறுது. ஒரு சிதறலை நீங்க தமிழ்நாடு முழுக்க பார்க்க முடியுது. திமுக கூட்டணி என்பது என்னதான் ஸ்டாலின் பேசிட்டு தான் நாங்க செய்யறோம் என்று சொன்னால் கூட அவர்கள் எதை சொல்லி வாக்கு கேட்டார்களோ, விஜய்க்கு வாக்களிக்கணும்னு சொல்லி எல்லாம் ஓட்டு கேட்கல. அவங்க சட்டமன்ற உறுப்பினராக ஜெயிக்கல. அவர்கள் ஆதரிப்பது என்பது முறையற்றது, அந்த கூட்டணி தர்மத்திற்கு எதிரானது என்கிற உரையாடல் இருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஆசிரியர் வீரமணி விடுதலையில் ஒரு தலையங்க எழுதியிருக்கிறார். உடனடியாக கூட்டணி கட்சியினுடைய தலைவரை கூட சந்திக்காம மிக வேகமாக காங்கிரஸ் கட்சி தாவேகாவுக்கு ஆதரவு டெல்லியிலிருந்து பறந்து வந்த கடிதம். தேர்தலுக்கு முன்னையே உருவாகணும் என்று இருந்த கூட்டணி அது. ராகுல் அதுலதான் அடமெண்டா இருந்தாரு. சோனியா தலையிட்டு சிதம்பரம் மூலமாக திமுக கூட்டணியை உறுதிப்படுத்துறாங்க. இப்ப ராகுல் என்ன பொசிஷன்னா, நான் சொன்னதான நடந்திருக்கு, ஏன்னா இப்ப சோனியாட்ட அவர் பேசிட்டு இருப்பார். ஆனா கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சி வர முடியுது, கர்நாடகாவில் வர முடியுது, ஆந்திராவில் வர முடியுது, நாங்க ஏன் தமிழ்நாட்டில் முயற்சிக்க கூடாது என்பதுதான் அவருடைய கவலையாக இருக்கிறது ஒழிய, அனைத்து இந்திய அளவிலே INDA கூட்டணின்னு ஒண்ணு இருக்கு, அது பிஜேபிக்கு எதிரானது, அது சதஞ்சிடக்கூடாது என்கிற கவலையோ அக்கறையோ ராகுலிடமும் பார்க்க முடியல, காங்கிரஸ் கட்சிக்காரங்களையும் பார்க்க முடியல. அப்ப கூட்டணி கட்சிகள் ஒன்னொன்னும் பார்த்தீங்கன்னா தாங்கள் எதை சொல்லி வாக்குகளை பெற்றார்களோ அந்த பரப்புரையில வச்ச கருத்துக்கு நேர் எதிராகத்தான் இவர்களுடைய இன்றைய நிலைப்பாடு பூராமே இருக்கு. நீங்க சொல்லிட்டு செஞ்சாலும் சொல்லாம செஞ்சாலும். இந்த காங்கிரஸோட நிலைப்பாடு, இந்தியா கூட்டணி, இதை பத்தி அடுத்து பேசுவோம். விசிகா சிபிஎம் வெளியில இருந்து ஆதரவு கொடுத்திருக்காங்க. இந்த சூழல்ல அதிமுகல இருந்து ஒரு டீமை இவங்க உடைச்செடுத்து ஒரு பெரிய அளவிலான ஒரு ஆதரவோட நின்றுட்டு இருக்காங்க. இப்படியான சூழல்ல பிஜேபி தலையீடு, பல்வேறு மசோதாக்கள் இதெல்லாம் இந்த அரசு எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டை பொறுத்து இது நீடிக்குமா நீடிக்காதாங்கிற ஒரு ஐயம் இருக்கு. இது எப்படியான ஒரு சூழலை ஏற்படுத்தும்? தன்னுடைய போக்குக்கு இணங்க மறுத்தால் ஒன்றிய பாஜக அரசு இந்த அரசுக்கு நெருக்கடி கொடுக்கும். சொந்த பிரச்சனையிலேயே வாய் திறக்காத விஜய் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு கொடுத்த நெருக்கடி இருக்கு இல்லையா, அதற்கே வாய் திறக்காத விஜய் என்ன செய்ய போறாருன்னு தெரியல. இதுதான் செய்வாருன்னு அனுமானங்கள்ல பேசுறதுக்கு நான் தயாராக. ஏன்னா கடந்த காலங்களில் நாம் இருக்கிற அமைப்பு விஜய் பிஜேபியினுடைய பி டீம் சி டீம்லாம் நம்ம எதையும் சொன்னது கிடையாது. அப்படிலாம் யாரையும் நம்ம பிராண்ட் பண்ணல. அது சில கட்சிகளுக்கான தேவையாக இருந்தது, தேர்தல் தேவையாக இருந்தது. இப்ப இடையில விஜயோட நடவடிக்கை பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப பிஜேபி அல்லாத மற்ற எல்லாரையும், பிஜேபி விமர்சிக்கக்கூடிய எல்லாரையும் சந்திக்கக்கூடிய ஒரு இதை பண்ணிருக்காரு. இதே ஒரு குறியீடுன்னு பார்க்கலாமா? ஆமா, சீமானையும் சேர்த்து சந்திச்சிருக்கிறார். அதையும் சேர்த்துக்கலாம். சீமானையும் சந்திச்சாருன்றது இதுல கேள்விக்குறி. CV சண்முகத்தை ஏன் சந்திச்சாருன்றது இதுல கேள்விக்குறி. CV சண்முகத்தை போய் தான் சந்திக்கிறார். சீமானை சந்திச்சது ஒரு தார்மீக இதா இருக்கலாம், உன்னை தோக்கடிச்சிட்ட பத்தியா அப்படின்றதா கூட இருக்கலாம். CV சண்முகத்தை சந்திச்சது ஆதரவுக்காக சந்திச்சது. அது சம்பந்தமா இப்ப நிறைய விவாதங்கள் போய்கிட்டு இருக்கு. ஆனா விஜயனுடைய இந்த போக்கு என்பது ஒரு பக்கம் என்ன சாயல் அவர் எடுக்கிறாருன்னா, பெரியார் திடலுக்கு போறது, ஆசிரியர் வீரமணியை சந்திக்கிறது, முன்னாள் முதல்வர் ஸ்டாலினை சந்திக்கிறது, CPI செயலாளர் மாநில செயலாளர் வீரபாண்டியனை, CPM மாநில செயலாளர் சண்முகத்தை, விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவனை, இவங்க எல்லாத்தையும் நேர போய் சந்திப்பது என்பது நான் பிஜேபியோட ஆள் கிடையாது என்று காட்டுவதற்கான ஒரு முயற்சி அப்படின்னு வச்சுக்கலாம். நான் அவங்கள்ட்ட ஆதரவு கேட்கல, அவங்க கொடுக்குறேன்றாங்க. ஆதரவு கொடுக்குறவங்க போய் நான் சந்திக்கிறேன் CV சண்முகத்தை. அது சரியா தப்பா, அவங்க குரலா என்ன செய்வாரு, அதிமுக என்ன பொசிஷன் எடுக்கும், இதெல்லாம் அப்புறம். அவரை பொறுத்தளவு இது முன்வைக்கிறார். ஆக வாக்குகளை பெற்றவர்கள் யாரும்
வாக்காளர்களுக்கு நேர்மையாக இல்லை என்பது இந்த தேர்தல் ஒரு நிரூபணமாக மாறிடுது. அது குடியரசு தலைவருடைய ஆட்சி வந்துடும் எனக்கு சொல்லி ஆதரித்த விஷயங்கள் இன்றைக்கு பாராட்டவும் படுது. ஆசிரியர் வீரமணி பாராட்டி தலையங்க எழுதியிருக்கிறார். காங்கிரஸ் போல துரோகம் செய்யணும். இந்த அரசியல்ல, தேர்தல் அரசியல்ல துரோகம், தியாகம் இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தமே கிடையாது. தேர்தல் அரசியலில் நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாதுன்ற இந்த டயலாக் இருக்கு இல்லையா, இந்த டயலாக் பல தேர்தல்களுக்கு முன்னே வந்துருச்சு. தேர்தலுக்கு முன்பு ஒரு கூட்டணி, தேர்தலுக்கு பின்பு ஒரு கூட்டணி என்பதற்கு எப்பயுமே தேர்தல் தயாரா இருக்கு, தயார்படுத்துது. சரி, துரோகம் இதுக்கெல்லாம் இடம் கிடையாது. ஆனா நேர்மை, ஒரு கூட்டணி தர்மம். கூட்டணியில இருந்தோம், குறைந்தபட்சம் நாங்க 5 பேர் ஜெயிச்சிருக்கோம், உங்க கூட்டணியில இருந்தா ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு போய் ஒரு சால்வையை போட்டுட்டு போறதுக்கு கூட தயாரா இல்லாத நிலைதான் காங்கிரஸ். இந்த காங்கிரஸை தான் கடந்த காலங்களில் திமுகவும் அண்ணா திமுகவும் தோல்ல தூக்கிட்டு திரிஞ்சாங்க. அடுத்து தாவேக்கா தூக்கிட்டு தெரிய போகுது. யாரோ ஒருத்தருடைய தோல்ல சுமந்தது, தோல்ல பயணம் பண்றது இதெல்லாம் இருக்கட்டும். ஆனா இன்னைக்கு பாசிச எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, பாஜகவை வீழ்த்துவோம் என்று இந்திய அளவுல ஒரு அரசியல் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதற்கான ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கான முயற்சி தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. இந்திய கூட்டணி என்ற ஒரு கூட்டணி அமைந்தது. அது பிஜேபிக்கு மாற்றா இருக்கக்கூடிய ஒரே சக்திங்கிற அளவுல இந்திய அளவுல பார்க்கப்பட்டுச்சு. இன்னைக்கு அதை தாங்கி பிடித்த, அதாவது இந்திய கூட்டணியை ஒருங்கிணைப்பதில் ஸ்டாலின் திமுக ஒரு முக்கிய பங்கு வகிச்சுன்னு பேசப்பட்டுச்சு. இந்த சூழல்ல திமுகவுக்கு துரோகம் செய்துவிட்டு காங்கிரஸ் சென்று விட்டது. அதாவது நீங்க சொன்ன மாதிரி போய் ஒரு சால்வை கூட போத்துறதுக்கு தயாரா இல்லாம ஓடி போன ஒரு கட்சி. அதுதான் இந்தியா கூட்டணியோட தலைமையா இருக்க போகுது. இப்படி இந்த சூழலோட, இந்த நிலையோட இன்னைக்கு அவங்க அறிவிக்கிறது என்னன்னா, பாராளுமன்ற தேர்தலிலும் விஜய் கட்சியோடு தான் கூட்டணின்னு சொல்றாங்க. இது இந்திய கூட்டணி எந்த அளவு சிதம்பரம் என்ன சொல்றாருன்னா, ஐஎன்டிஏ கூட்டணியில தாவேகாவும் இருக்கும், திமுகவும் இருக்கணும் அப்படின்றார். அவர் முன்வைக்கிறது தாவேகான்னு ஒரு ஃபோர்ஸ் வரும் பொழுது நாங்க ஏன் லூஸ் பண்ணணும்? ஆக்சுவலா நாங்கள் அமைச்சராவதற்கு வாய்ப்பு இருக்கும் பொழுது நாங்க ஏன் லூஸ் பண்ணணுன்றதான் உண்மை, ஃபேக்ட் அதுதான். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, தாவேகான்னு ஒரு அமைப்பு, ஆட்சி அமைக்கிற ஒரு அமைப்பு ஐஎன்டிஏ கூட்டணிக்குள்ள வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. எங்க ராகுல் அதை முயற்சி செய்கிறார். அவருடைய ஆணையை, அவருடைய விருப்பத்தை நாங்க அமலாக்குறோம். இந்த வார்த்தை ரொம்ப துல்லியமா செல்வ பெருந்தகை பயன்படுத்துறாரு. எங்க தலைவருடைய விருப்பம், நாங்க அதை அமலாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. சிதம்பரம் வார்த்தையின்படி பார்த்தா ஐஎன்டிஏ கூட்டணி ஒன்றும் உடையாது. நாங்க திமுகவையும் அதுக்குள்ள கொண்டாடுவோம், தாவேகாவையும் கொண்டாடுவோம், பிஜேபி பக்கம் போக விட மாட்டோம். ஒரே ஒரு கண்டிஷன், நாங்க பிஜேபி மதவாத சக்திகளோடு கூட்டணி இருக்கக்கூடாது என்கிற நிபந்தனையின் பேரில் தான் நாங்க விஜயோடு கூட்டணி சேர்ந்திருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதான் அவங்க சேர்ந்தது. ஆனா இந்த தியாகம், துரோகம்ன்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்த வேணாம். அப்படி பார்த்தா 16 பேர் பூத்துல இருந்திருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். அந்த பூத்துல விஜய்க்கு ஓட்டு விழுந்திருக்கு, 5 ஓட்டு விழுந்திருக்கு திமுகவுக்கு. அப்ப திமுக காசு கொடுத்து வேலை செய்ய வச்ச அவங்க கட்சிக்காரன் இருக்காங்க இல்லையா, அவன் அது எந்த ஒரு ஸ்ரீரங்கமோ ஏதோ ஒரு பூத்து சொல்றாங்க, அந்த பூத்துல 5 ஓட்டு தான் திமுக விழுந்திருக்குன்னா, அந்த 16 பேர் இருக்கான்ல ரெப்ரசன்டேட்டிவா, பூத்து ஏஜென்ட்டுக்கான காசையும் வாங்கிட்டு உக்காந்து அவன் விஜய்க்கு போட்டிருக்கான் அப்படின்னு அர்த்தம். இதை நீங்க துரோகம் சொல்லலாமான்னா, சொந்த கட்சியில் இருப்பது அவன் ஏமாத்துறான்னு சொன்னா அதுல நீங்க துரோகம்னு சொல்லலாம். கூட்டணி நிலைப்பாட்டுல எல்லாம் துரோகம், தியாகம் இந்த வார்த்தையெல்லாம் எடுபடாது. ஆனால் நாங்கள் கொள்கை கூட்டணின்னு சொன்னாங்க இல்லையா, நாங்கள் பாசிச எதிர்ப்பு கொள்கை கூட்டணி, அந்த வார்த்தைக்கு நேர்மையாக காங்கிரஸ் கட்சி இல்லை. அதான் கேக்குறேன். இப்ப நாளை இந்த சூழல்ல
நாளைக்கு இந்த பாசிச பாஜக ஒரு வலுவான சக்தியா இந்தியாவை வந்து ஆட்கொண்டுகிட்டு இருக்காங்க. அவர்களை வீழ்த்துவதற்கான ஒரு அணி சேர்க்கைங்கிறது கண்டிப்பா தேவைப்படுது. அப்படி இருக்க சூழல்ல இந்த அணி அதற்கான தகுதியான அணியா இருக்குமா, இல்ல வருங்கால இந்திய அரசியல் சூழல் என்னவா மாறப்போகுது, யாரு வந்து இவர்களை வீழ்த்துவதற்கான சக்தியா மாற போறாங்க இவர்களுக்குள்ளான பிளவுகளுக்கு பிறகு? காங்கிரஸ் தாவேகாவை தக்க வைக்குமா? தாவேகா 5 பேருடைய ஆதரவை தக்க வச்சிருக்கு இப்ப. ஆனால் காங்கிரஸ் அனைத்திந்திய அளவில் ஐஎன்டிஏ கூட்டணியில் தாவேகாவை தக்க வைக்குமா என்பது $1,000,000 கொஸ்டின் தான். ஏன்னா அவருடைய நேற்றைய வரலாறு அப்படிப்பட்டது. அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக. கொள்கை எதிரியே பாஜக. அதை இந்த தேர்தலில் பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. நாங்க நாடாளுமன்ற தேர்தலில் பேசுவோம். இந்த தேர்தலில் ஆட்சியில் உட்கார்ந்துருக்கிறது திமுக. எனவே நாங்கள் அரசியல் எதிரியை கணக்கு தீர்க்கிறோம். இதுதான் தாவேகாவுடைய செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் பேசின பொலிட்டிக்கல் டயலாக். அப்படின்னு பொழுது கடந்த கால அவங்களுடைய பயணம் என்பது பிஜேபிக்கு எதிராக ஒரு வாய்ப்பு இருந்தும் பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள அமலாக்க முயற்சித்த பல்வேறு தமிழர் விரோத, தமிழ்நாட்டு விரோத நிலைப்பாடுகளை கூட எதிர்ப்பதற்கு அவர் தயாரா இல்லை. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது காங்கிரஸ் தாவேகாவை தக்க வைக்குமா என்பது கேள்விக்குறிதான். அதற்கு விஜய் தான் பதில் சொல்லணும், காங்கிரஸ் பதில் சொல்ல முடியாது. என்னை பொறுத்தளவு நான் சொன்னதுதான், 5 எம்எல்ஏ ஆதரவு தெரிவிப்பதன் மூலமாக 2 அமைச்சர்களை பெறுவது என்பதுதான், இந்த வாய்ப்பை நழுவ விடக்கூடாது என்பதுதான் அவங்களுடைய பொசிஷன். ராகுல் வேண்டும்னா அடுத்த சிஎம்மா விஜய் தான் வருவார் என்ற அனுமானத்திலிருந்து அணுகி இருக்கலாம். ஆனால் இப்ப அவங்க எடுத்திருக்க பொசிஷன் 2 அமைச்சர்களுக்காக அவங்க வந்து தாவேகாவை ஆதரிச்சிருக்கிறாங்க என்பதுதான் நினைச்சு. தமிழ்நாட்டில் நாங்க அமைச்சர் ஆயிட்டோம் பாருங்க. 67க்கு பிறகு நாங்க தனியா நின்று ஒரு தொகுதியில் கூட ஜெயிப்பதற்கு யோக்கியதையற்ற காங்கிரஸ், அவங்க 2 அமைச்சர் நாங்க ஆயிட்டோம் என்று சொல்லுவதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அவ்வளவுதான் இதுல. சரி தோழர், இந்த ஆய்வுகள்லாம் இருக்கட்டும். இப்ப சட்டமன்றத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் வன்னியரசு அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையை வைத்திருக்காங்க. என்னன்னா, வர மே 19ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் தினமாக உலகம் முழுக்க கடைபிடிக்கப்படுகிறது. லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டதோட இனப்படுகொலை நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. அதை வந்து தமிழ்நாடு அரசும் கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காரு. இது நடக்குமா? இது குறித்து யோசப் விஜய் அவர்களின் நிலைப்பாடு என்னவாக இருக்க போகுது? தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாடு என்னவாக இருக்க போகுது? தமிழ்நாடு இது நடக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? அதுல வந்து உங்களுடைய நிலைப்பாடு என்ன? முதலில் சட்டமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தைகள் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு தமிழீழ ஆதரவு செய்தியை சட்டமன்றத்தில் பேசினது என்பது மகிழ்ச்சிகரமானது, வரவேற்கக்கூடியது. இனப்படுகொலை மே 18 தமிழ்நாடு அரசு கடைபிடிக்கணும் அப்படின்னு அவர் டிமாண்ட் வச்சிருக்கிறதும் கூட வரவேற்கக்கூடியது. வருத்தமான செய்தி என்னன்னா, கடந்த 5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி சட்டமன்றத்துல விசிக சார்பான 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு முன்வைப்பை வைக்கல, அது வருத்தத்துக்குரிய செய்தி. தோழர் வன்னியரசனுடைய முன்வைப்பு பாராட்டுக்குரிய செய்தி. அவர் முன்வச்சாரு என்கிற வகையில அது பாராட்டுக்குரிய செய்தி. விஜய்க்கு ஈழ பிரச்சனை சம்பந்தமாக என்ன நிலைப்பாடு, இந்த 3 ஆண்டுகளில் அவர் ஈழம் குறித்து அவர் என்ன பேசியிருக்கார், தனி ஈழம் குறித்து, தமிழீழம் குறித்து என்ன பேசியிருக்கார்? எனக்கு தெரிஞ்ச அவர் எதுவும் பேசல. எதுவும் பேசாத ஒருத்தட்ட நீங்க ஒரு கோரிக்கையை கொண்டு வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல அவருக்கு ஒரு பாலிசி இருக்கணும்ல, ஒரு நிலைப்பாடு இருக்கணும்.
திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தமிழ் ஈழ தனி ஈழ ஆதரவு நிலைப்பாடு உண்டு. 1000 விமர்சனங்கள் இருக்கலாம், நடவடிக்கைகள்ல மாறுபாடுகள் இருக்கலாம். கலைஞர் காலத்துல இருந்து செலவு ஆதரவு, டெசோவினுடைய மாநாடுகளில் பங்கெடுத்தது, இப்படி பல வரலாற்று சுவடுகள் இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. ஆனா தமிழக வெற்றி கழகத்திற்கு ஈழம் குறித்த, ஈழ பிரச்சனை குறித்த இன்னைக்கு 2009க்கு பிறகு கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் ஆயிடுச்சு. முள்ளிவாய்க்கால் குறித்து, இனப்படுகொலை குறித்து பெரிய பொலிட்டிக்கலா, அவங்க எப்பயுமே பொலிட்டிக்கலா மெசேஜ் பாஸ் பண்றதே கிடையாது. அவரும் எந்த பெரிய பொலிட்டிக்கல் மெசேஜையும் பாஸ் பண்ணல. காங்கிரஸ்காரங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்டிடி குறித்து விமர்சிப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கில் இருந்த பேரறிவாளன் வழக்கறிஞராக பதிவு செய்யலாமான்னு பிரச்சனையை கலப்புவாங்க. இதெல்லாம் ஓகே. இப்படி எந்த பொலிட்டிக்கல் இஷ்யூவையும் மெசேஜையும் விஜய் எங்கேயுமே பேசல. நான் விஜய் கட்சிக்காரங்கன்னு சொல்ல மாட்டேன், விஜய் எங்கேயுமே பேசல. இந்த சூழலில் விஜய் முன்னாடி வைத்த இந்த கோரிக்கை என்பது எடுத்துக்கொள்ளப்படுமா, கண்டுகொள்ளப்படாமல் போகுமா? முதல்ல அவர் முன் வச்சிருக்கிற வாக்குறுதிகளில் நீங்க ஈழம் குறித்து, ஈழ மக்களுடைய காணாமல் அடிக்கப்பட்ட உயிர்கள் குறித்து, உறவுகள் குறித்து அங்க இன்னமும் இயக்கம் நடந்துட்டு இருக்கு. புலம்பெயர் தமிழர்கள் பொது வாக்கெடுப்புக்கான முயற்சிகளில் இன்றைக்கும் அவங்க இயங்கிக்கிட்டு இருக்காங்க. புலம்பெயர் தமிழர்கள், ஈழத்தில் இருக்கிற தமிழர்கள் வாழ்வுரிமைக்கே போராடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு புதிய அரசு, இடதுசாரி என சோகால்டு அரசு வந்தால் கூட அவர்கள் இன்றைக்கும் வாழ்வுரிமைக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. காணாமல் அடிக்கப்பட்ட உறவுகளுக்காக அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரியும் அவருக்கு. இந்த காலையில விட ஒரு ஆர்ப்பாட்டத்தில் சொன்னோம், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 25 காவல் படுகொலை நடந்திருக்கு. அதை இந்த ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பனையூருக்கு அவங்களை எல்லாம் வர வச்சு, அதையெல்லாம் அவங்கள பேச வச்சு, அதை கேட்டு இமோஷன் ஆகி இவ்வளவு நடக்குதுன்றது எல்லாம் எனக்கு தெரியாது. காவல்துறை, காவல் நிலையங்களில் இப்படி நடக்குதா என சஞ்சலப்பட்ட இமோஷனான ஒரு விஜய் இந்த எலெக்ஷனை சந்திக்கிறதுக்கு முன்னாடி, இது காவல் சித்திரவதைக்கான கூட்டு இயக்கத்தினுடைய கோஆர்டினேட்டர் ஆசிர் நேரடியாக பங்கெடுத்த விஷயம். அவர் விஜய் பங்கெடுத்த அந்த காவல் படுகொலை, உயிர்களை இழந்த உறவுகளை சந்தித்த நிகழ்ச்சி என்பது. இது போல அவர் ஒருவேளை ஈழத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தா, ஷூட்டிங்க்கு போயிட்டு வரலாம், அது சேஃபா போயிட்டு சேஃபா வந்துடலாம். ஆனால் முள்ளிவாய்க்கால் நிகழ்வை ஒரு தடவையாவது அவர் போய் பார்த்தாரலாம். கிட்டத்தட்ட இந்த 10ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வர, 19 வர ஆங்காங்கு பேரணிகள், ஆங்காங்கு பயணங்கள், ஆங்காங்கு கஞ்சி காய்ச்சுவது, கஞ்சி ஊற்றுவது என்கிற அந்த அவலம் இருக்கு இல்லையா? அந்த அவலம் விஜயால் உணரப்பட்டால் ஒருவேளை அருமைத்தோழன் வன்னியரசனுடைய வேண்டுகோள் நிறைவேறலாம். குறைஞ்சபட்சம் அவங்க கட்சி ஆபீஸ்ல முள்ளிவாய்க்கால் நினைவு கடைபிடிச்சாருன்னா அதுவே பாராட்ட தகுந்ததுன்னு நான் நினைக்கிறேன். பெரிய அளவுல நான் எதிர்பார்க்கிறேன் விஜய்க்கு. இது இவர்களுடைய நிலைப்பாடு இப்படி இருக்க பட்சத்துல இந்த ஒரு நாள் தமிழ்நாடு அரசால் ஒரு நிகழ்வாக கடைபிடிக்கப்படுது, இந்த இனப்படுகொலை நாளாக கடைபிடிக்கப்பட்டால், ஒரு உதாரணத்துக்கு நம்ம அசியூம் பண்ணிக்குவோம், அப்படி பட்டால் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படும்? ஒரு பெரிய மாரல் சப்போர்ட் ஈழத்தமிழர்கள். முதல்ல மாரல் சப்போர்ட் இந்திய அரசு நேருக்கு நேர் எதிராக இருக்கு. இலை மலர்ந்தால் ஈழம் வளரும், தாமரை மலர்ந்தால் ஈழம் வளரும், இப்படிலாம் சொல்லி அங்கங்க ஏமாத்தி ஏமாந்து பல விஷயங்களை கடந்து நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம்.
அப்படி ஒரு துணிச்சலான முயற்சியை ஜோசப் விஜய் முன்னெடுத்தால் வரலாற்றில் அவர் ஒரு அடையாளமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இது அண்டை நாட்டு பிரச்சனை என்று சொன்னால் கூட இது ஒரு சர்வதேச பிரச்சனை. ஈழத் தமிழர்கள் நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள். 50,000 பேருக்கு மேல் அப்பாவி மக்கள் இறந்த முள்ளிவாய்க்கால் நினைவை கடைபிடிப்பதற்கு விஜய் தயாராவாரே ஆனால், இந்த அரசு தயாராகுமே ஆனால், இந்திய அரசு, இந்திய ஒன்றிய அரசு ஒரு மாதிரி அதிர்வான், நடுங்குவான். இட்ஸ் a கிரேட் மாரல் சப்போர்ட் ஈழத்தமிழர்கள். அப்படி ஒன்று செய்யணும் நம்ம தமிழ்நாடு அரசை வலியுறுத்துவதற்கு நமக்கு முழு உரிமை இருக்கு. நம்ம கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. அதை செய்வதற்கு விஜய் போன்றவர்களுக்கு மட்டுமல்ல, நேற்றைய ஆட்சியாளர்களுக்கும் கடமை இருக்கு. இதுவரை நம்மால் சாதிக்க முடியவில்லை என்றால் கூட ஜோசப் விஜய் தலைமையில் இருக்கிற இந்த ஆட்சி ஒருவேளை எமோஷனலா இதை செய்ய தயாரானாங்கன்னா, ஈழத்தமிழர்களுக்காக, கொல்லப்பட்ட ஈழத்தமிழர்களுக்காக முள்ளிவாய்க்கால் நினைவை அவர்கள் கடைபிடிப்பார்களே ஆனால், இதை ஒரு சிக்னலா தோழர் விசிகாவினுடைய தோழர் வன்னியரசு முன் வச்சிருக்கிறார். இதை ஒரு எடுத்துக்கிட்டு பொலிட்டிக்கல் மைலேஜ விஜய் ட்ரை பண்ணார்னா, முயற்சி எடுத்தால், அமலாக்கினால், இது நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறது என்பதை விட ஈழத்தமிழர்களுக்கு இது ஒரு பெரிய உளவியல் தாக்கத்தை, உளவியல் உற்சாகத்தை, ஊக்கத்தை கொடுப்பதற்கு வாய்ப்பு. எங்களுக்கு ஒரு தாய் நாடு இருக்கிறது, எங்களுடைய சகோதர நாடு இருக்கிறது, தமிழ்நாடு இருக்கிறது, எங்களுக்காக அது குரல் கொடுக்கும் என்கிற அந்த இழந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா, அதை மீட்டெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. செஞ்சால் நல்லது. இதை வன்னியரசனுடைய குரலாக மட்டும் இல்லாமல் தமிழ் தேசிய அமைப்புகள், ஜனநாயக அமைப்புகள் எல்லோரும் இதை எழுப்புவது என்பது மிகவும் அவசியமானதுன்னு கருது. ரொம்ப முக்கியமான தேவை, அந்த இழந்த மக்களுக்கான தேவை. நாம் இன்று பல்வேறு விஷயங்களை குறித்து இந்த புதிய ஆட்சி அதிகாரத்தில் அது எழுப்பக்கூடிய கேள்விகள், நம்பிக்கைகள், இது போன்ற பல்வேறு விஷயங்களை பற்றி நம்மோடு விரிவாக கலந்துரையாடிய தோழர் மீதா பாண்டியன் அவர்களுக்கு நன்றி. நன்றி தோழர். நன்றி, வணக்கம்.